தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, எந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எல்லாமல்ல முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானை பணிந்து, எல்லாமல்ல வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கி, திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய சார்பாக இன்றைய தினத்தில் இரண்டாவது நாள் அண்ணாமலையாரனுடைய திருக்கருணை, அண்ணாமலையாரனுடைய அற்புதம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு திருமலா திருப்பதினாவே வைணவம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தான் கீதை பிறந்த நாள். இன்னைக்கு தான் அர்ஜுன பெருமானாக இருக்கக்கூடியவருக்கு பகவான் இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதை முழுமையாக என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்த நாள். எல்லாமே அவன் செயல், அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது. என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். அதுல இருந்து நம்மால யாராலையும் மாற்ற முடியாது, யாராலையுமே மாற்ற முடியாது. நேற்றைய தினத்தில் அண்ணாமலையாரை பற்றி நம்ம பேசினோம், முக்தி கொடுக்கணும்னு கேட்டோம். இன்னைக்கு ஒரு சிவடியாருக்கு இதே இடத்தில் முக்தியை தந்திருக்கின்றார். அது கேட்டதனுடைய பலனோ என்னமோ தெரியாது, அந்த ஆன்மா நேற்றைய தினத்துல முக்தி அடைந்திருக்கு. அது எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அந்த ஆன்மாவை ரொம்ப வதைக்காம இறைவன் இறைவனுடைய திருவடியில் அழைத்து கொண்டார். அதைத்தான் நம்ம இந்த நேரத்துல சொல்லணும். அதனால அந்த ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு, முதல்ல கீதையினுடைய சிறப்பு என்ன, இன்னைக்கு கீதை ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கீதை ஜெயந்தி. அப்போ இந்த கீதையை நாம் எல்லாம் ஒரு நிமிடமாவது சிந்திக்கணும். சரி, கீதையில என்ன சொல்றார்? அதுல உங்களுக்கு இந்த 18 அத்தியாயத்தினுடைய பேரும் அந்த 18 அத்தியாயத்தினுடைய சிறப்புகள் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு ஷார்ட்டா கொடுக்க போறேன். ரொம்ப பெருசா இல்லை. கீதையெல்லாம் 1000 நான் படைத்த ஆதிசேஷனாலேயே சொல்ல முடியாதான். கடவுள் எனக்கு ஒரு நாக்கு தான் கொடுத்துருக்கார். 1000 நான் படைத்த 1000 நாக்கு இருக்கிறவருக்கே சொல்ல முடியாதுன்னா நான்லாம் ஏமாத்துறேன் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா பகவான் சொல்லிட்டார். அவர் பகவான் சொல்லலாம், 8 லட்சுமியின் நாயகன், காக்கும் கடவுள் திருமால், அவர் சொல்லலாம். ஆனால் நம்மால சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஷார்ட்டா ஒரு 5 நிமிடம் அந்த கீதையை சிந்திக்க போறோம் இப்போ முதல் முறை. ஏன்னா அதற்கு பிறகு அண்ணாமலையாருடைய அற்புத கதைகள் தொடரும். முதல்ல கீதை இன்றைய ஜெயந்தி அப்படிங்கிறதுனால கீதையை பத்தி ஒரு 5 நிமிஷம் நாம எல்லாருமே சிந்திப்போம். பரோபகாரம் ஈதம் சரீரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்பால முடிந்த வரைக்கும் 4 பேருக்கு நன்மை செய், ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே. 4 பேருக்கு நன்மை செய். 4 பேர் யாரு? பக்கத்து வீட்டுக்காரா, ஏத்த வீட்டுக்காரா, இல்லை அண்டார் அயலார், அப்புறம் நம்ம கூட பழகியவங்க படித்தவங்க, அவங்கெல்லாமா? இல்லை. அப்போ வேற யார்? மனித குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைவருமே ஏதோ ஒரு உறவுகளில் நம்ம பிணைக்கப்பட்டிருக்கிறோம் மனிதனாக. அப்போ எந்த ஒரு ஜீவனுக்கும் முடிந்த வரைக்கும் தீங்கு என்பதை இந்த உடம்பால் செய்யக்கூடாது, மனதாலும் செய்யக்கூடாது. அதனால் தீங்கு செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. தீங்கு செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. பொய் சொல்லாமல் இருக்கிறது ஒரு கோட்பாடாக வச்சுக்கணும். டாக்டர் பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? வக்கீல் பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? ஒரு கேள்வி. வக்கீல் பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? அவருக்கு வேலையே பொய் சொல்கிறது தான்.
டாக்டர் பொய் சொல்லாம இருக்க முடியுமா? சத்தியமா இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் அந்த உயிர் பிரிய போகிறது. ஆனா அந்த பேஷண்ட் என்று சொல்லக்கூடிய அவருக்கு இப்போ தோழனாக இருக்கணும். நோயாளிக்கு யார் தோழன் என்று தர்மராஜா இடத்தில் அந்த அசரீதி நேற்று சொன்ன இல்லையா, நச்சு பொய்கை என்கின்ற இடத்தில் அவர் கேட்கிறார். மருத்துவன் தான் தோழனாக இருக்கணும். அப்ப என்ன சொல்லணும்? நிச்சயமாக அந்த டாக்டருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த உயிர் பிரிய போகிறது என்பது தெரியும். ஆனா அவர் என்ன சொல்வார்னா, ஒருவேளை நாம கொடுக்கக்கூடிய வார்த்தை, ஆறுதல் வார்த்தை இருக்கே, அந்த வார்த்தையை சொன்னால் ஒருவேளை இன்னும் ஒரு 2 மணி நேரம் அந்த உயிர் அந்த தாக்கு பிடிக்க முடியல. 5 நிமிஷத்துல போற உயிர் ஒரு 2 மணி நேரம் அந்த பூமியில நிறுத்தி வைக்க முடியும். இவர் கூறக்கூடிய வார்த்தையினால் 2 வருஷம் அல்ல 20 ஆண்டு காலம் கூட அந்த ஆன்மா பிழைக்கலாம். ஒரு ஆன்மாவை பிழைக்க வைப்பதற்காக பொய் சொன்னா தப்பில்லை, பொய் சொன்னா தப்பில்லை. அப்போ உடனே பொய் சொல்லுவது குற்றம். ஒரு உயிரை காப்பாற்றும் பொருட்டு பொய் சொன்னா தப்பில்லை. வேதம் சொல்லுது, நான் சொல்லல. கீதையிலும் பகவான் அதை தான் சொல்றார். அப்பனா என்ன அர்த்தம்? பரோபகாரம் இதம் சரீரம். இந்த சரீரத்தினால முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நன்மை செய், ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே. ஒருவருக்கும்னா மனித குலத்துக்கு மட்டும் இல்லை, ஈ எறும்புக்கு, நாய் நரிக்கு, புல்லு, நம்ம எதையெல்லாம் செய்யறோமோ அதெல்லாமே முடிஞ்ச வரைக்கும் 84 லட்சம் யோனி வேதம் இருக்குன்றாங்க. அந்த 84 லட்சம் யோனி வேதத்திற்கும் தீங்கு செய்யாமல் இருப்பது சிறப்பு. இன்னொன்னு, மாதா பிதா குரு தெய்வம், இவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. என்ன படுத்தக்கூடாது? மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 பேரை கஷ்டப்படுத்தக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அம்மா சொல்றா, 10 மாதம் சுமந்து அவனை பெற்றெடுத்து, பட்டினத்தார் சொல்றார், அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற பொழுதே பரிந்தெடுத்து வளர்த்த எடுத்த என் தாயினுடைய கை வேகுதேன்றார். வந்தாலோ சோனகிரி வித்தகா நின் பதத்தில் பணிந்தாலோ என்னை மறந்தாலோ. ஆதிசங்கரர் அம்மா இறந்துறதுக்கு அப்புறம் ஓட்ட ஓட்டமா ஓடினார். சங்கரான கூட்ட உடனே ஓடிட்டார். அப்போ இளமையில விட்டுட்டு போயிட்டு இப்ப ஏன்னு சொல்லி யாருமே அவரை அவங்க அம்மா இறந்தப்போ தூக்குறதுக்கு யாரும் வரமாட்டேன்ட்டா. அவரே தூக்கிட்டு போய் தன்னுடைய அதாவது தன் தாயினுடைய ஈமக்கிரியை எல்லாம் முடிச்சார். பட்டினத்தார் தன் தாயினுடைய ஈமக்கிரியை என்று சொல்லக்கூடியதை செய்கின்ற வரைக்கும் அந்த எல்லையை விட்டு தாண்ட மாட்டேன் தாய்க்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தார். முதல்ல அசரீதியாக இருந்து யமதர்மராஜா கேட்டார்னு நான் அவர் சொன்னேன் இல்லையா, அப்ப சொன்னார், இந்த உலகத்தை விட பெரியது எது? அம்மாதான் பெரியவங்க. பூமியை காட்டிலும் கனமானது எது? தந்தை தான் கனமானவர். அவர் சொன்ன முதல் கேள்வியே இதான் கேட்டார். உலகத்துல எதுடா சிறந்தது? அம்மா தான் சிறந்தது. அதனாலதான் தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இது அடுத்து இவ சொல்லியாச்சு தாய்க்கு என்ன சிறப்பு. அப்போ கடைசி வரைக்கும் ஒரு அம்மாவை தன் கூட வைத்திருந்து தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை ஒரு பிள்ளை சரியாக செய்யணும். உடனே நீங்கள்லாம் யாரும் மனசுல வருத்தப்படக்கூடாது. அவங்க கொண்டு இங்க முதியோர் இல்லத்தில் விட்டு விட்டார்களே, அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யலையே. வாழ்க்கையினுடைய கலியுகம் கம்ப்யூட்டர் யுகம், ஓடுகிறார்கள். அதனால என்ன பண்றார், நம்ம அம்மா எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும்னு கொண்டு ஒரு இடத்தில் விட்டுருக்காங்க. அதனால மனசுல இந்த அம்மா கீதையினுடைய சாரத்தை சொல்லுகிறார்களே அப்படின்னு நினைச்சு பாவி இப்படி கொண்டு விட்டுட்டியேன்னு பிள்ளைய சபிக்க கூடாது. மாதா சொல் பழித்து விடும், தாய் சொல் தலைமேல. ஏதோ இந்த ஜென்மத்தில் சௌக்கியமா இருக்கு, இதை விட கீழே இருக்கிறவ எவ்வளவோ பேர் இருக்கா, அதை நினைக்கணும். அப்போ பிள்ளைகள் அவர்கள் கடமையை சரியா செய்யலைன்றதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. இறைவன் உங்களுக்கு என்ன எழுதி இருக்கிறாரோ அதுதான் நடக்கும். இறைவன் உங்க தலையெழுத்தை எழுத யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா? அப்போ தாயில் சிறந்த கோயில் இல்லை, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அப்பன்னா என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கிற பொழுது சாப்பாடு போடணும்னு அர்த்தம், அந்த அம்மாவுக்கு பணிவிடை செய்யணும்னு அர்த்தம். இன்னைக்கும் சில ஆண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய இல்லங்களிலேயே வைத்து அந்த
மலைஜலத்தை கூட அள்ளுகிறார்கள் சில பிள்ளைகள். எனக்கு தெரிஞ்ச சில பிள்ளைகள் எல்லாம் அள்ளிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என் கூட பாடுறவங்க கலாவதின்னு பேரு, அவர்களுடைய பெரிய பையன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய கணவர் 30 வருஷமாச்சு படுத்த படுக்கையா இருக்கார். எழுந்து அவரை அப்படி பாத்ரூம் போவார், அவ்வளவுதான். ஆனா தன் தந்தை என்று எல்லாரும் அந்த அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு கூசுவாங்க. அவன் ஸ்டார் ஏசி கம்பெனியில ஒரு மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். உன் தாய் தந்தையரை கூட்டுவான்னா அம்மாவை மட்டும் கூட்டு போல, அப்பாவையும் சேர்த்து கூட்டு போனான். 30 வருஷமா அவன் பிறந்ததுல இருந்து அவங்க அப்பா ஒரு வேலை செஞ்சது கிடையாது, அவனை தூக்கினது கிடையாது, அள்ளி எடுத்து கொஞ்சியது கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட தந்தையை தந்தை என்று அழைச்சிட்டு போனான். அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்து அவனுக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? உலகத்தில் இதைவிட சிறந்த மகன் இருக்க முடியாதுன்னு சிறந்த மகன் பட்டம் அவனுக்கு கொடுத்தாங்க. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு பிள்ளையா இருந்து தன் தந்தைக்கு தந்தை செய்யல, ஆனா தந்தைக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். ஏன்னா அவரால் தான் இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்பனா என்ன அர்த்தம்? தாய்க்கும் தந்தைக்கும் சரியான முறையில் அவர்கள் கடமையை செய். பரோபகாரம் இதம் சரீரம். இந்த சரீரத்தினால முடிஞ்ச வரைக்கும் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டியது. இருக்கிற பொழுது சோறு போட்டு துணி கொடுத்து ஹாஸ்பிட்டல் பார்க்கணும். இறந்த பிறகு திதி கொடுக்கணும். இறந்த பிறகு திதி கொடுக்கணும். இதுதான் ஒரு பிள்ளையினுடைய கடமை. சரி, இது தாய் தந்தையர். குரு எந்த வழியில் போ என்று சொல்லி கொடுத்தாரோ அந்த வழியை தேர்ந்தெடுத்துக்கணும். அது நல்ல வழியா, அந்த குரு சொன்ன மார்க்கத்தின் வழியாக நாம் எல்லாம் போகணுமா? அப்ப குருவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னா, ஏகலைவன் அர்ஜுன பெருமான் இவங்க எல்லாம் குருவுக்கு அதிகமான என்ன செஞ்சிருக்கிறாங்க? நிறைய கௌபீனத்தை தோச்சி போட்டிருக்கிறார் அர்ஜுன பெருமான். அவ்வளோ பெரிய வீரர். துரோணாச்சாரியாருடைய கௌபீனம், கோமனம் என்று சொல்லக்கூடியதை தினமும் தோச்சி போட்டார். யோசிச்சு பார்க்கணும். அப்ப அந்த குருவுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. அப்பம்மாவது ரத்த சம்பந்தம்னு சொல்லலாம், குரு எங்கிருந்தோ வந்தவர். அப்ப அவருக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவர் நமக்கு என்ன செய்கிறார்? கல்வியை கற்றுக் கொடுக்கிறார். கல்வி என்கின்ற அறிவை தருகிறார். அப்ப அந்த அறிவை தரக்கூடியவருக்கு ஒரு மரியாதை நம்ம செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் குருவுக்கு மரியாதை செலுத்தணும். ஏன்னா குரு காண்பித்தால் தான் தெய்வத்தை அடைய முடியும், தெய்வத்தை வணங்க முடியும். குரு இல்லாம தெய்வத்தை பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, தெய்வத்தை சந்திக்க முடியாது, தெய்வத்தினுடைய இடத்துக்கும் போக முடியாது. அப்ப குரு சம்பத்து வேணும், ஆசீர்வாதம் வேணும். அப்போ பரோபகாரம் இதம் சரீரம். முடிஞ்ச வரைக்கும் என்ன தெரிஞ்சது? மாதா பிதா குரு தெய்வம். இப்ப அந்த தெய்வத்தை நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்? என்னை உள்பட சில நேரங்களில் என்ன தோணுது? உளுந்து உளுந்து சாமி கும்பிட்றோம், சதா அவன் நாமத்தையே சொல்கிறோம், ஆனால் நம்மளை தான் படாத பாடுபடுத்துறான் சொல்கிறோமே, நினைக்கிறோம்ல. யார் யாருக்கோ வருது, நமக்கு வர மாட்டேங்குது நினைக்கிறோமா இல்லையா? இது ஏன் காரணம் அப்படின்னா, முன்வினை கர்மா. இந்த மனித பிறவி என்பது கர்மாவை அனுபவிப்பது. கர்மான்னா நினைக்கிறேன் நீங்க உடனே பாவம்னு மட்டும் முடிவு பண்ணக்கூடாது. புண்ணியமும் கர்மாவில் சேர்ந்ததுதான். முன் செய்த தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். நீங்க இப்பெல்லாம் தவம் பண்ணி இருக்கிறீங்க. எதுக்கு? விசிராந்தில எல்லோரும் இந்த நேரத்தில் கீதை பிறந்த நாள்ல கீதையை கேட்பதற்கு ஏதோ ஒரு முன்ஜென்மத்தில் உங்க தலையில இறைவன் எழுதிட்டார். இந்த நாள்ல இந்த தேதியில இந்த இடத்துல உட்கார்ந்து கீதையை கேட்கணும். இல்ல ஏதோ டிடி தேவஸ்தானம் இந்த இடத்துல போட்டிருக்கா, நான் அது ஏதோ இறைவன் அதை படிச்சிருக்கிறதுனால இறைவன் என்னை கொண்டு ஒரு தூண்டுதலாக அந்த நினைவுபடுத்துவதற்காக இறைவன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப யோசித்து பாருங்க, அந்த கீதையினுடைய நாள்ல கீதை கேட்கறதுக்காக நம்மை இறைவன் படைத்திருக்கிறார். அப்ப இது பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியம் தானே. அதே மாதிரிதான் பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாவையும் நாம அனுபவிக்கணும்னு அர்த்தம். அப்ப இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் என்ன செய்யக்கூடாது? தெய்வத்தை நிந்திக்க கூடாது. தெய்வத்தை கஷ்டப்படுத்தினாலோ தெய்வத்தை நிந்தித்தாலோ என்ன சேரும்?
ரிட்டன் நமக்கே வரும்னு அர்த்தம். தெய்வத்தை நிந்திப்பதனால பலன் இல்லை. எழுதா குறைக்கு அழுதா வருமா? நான் சொல்லல, வள்ளலார் சொல்றார். ஒரு தா போடல, அவர் 7 தா போட்டார். ஒரே தா போட்டு விட்டுருக்கலாம். அவர் என்ன பண்ணார்? 7 தா போடுறார். தா 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 குறைக்கினார். பக்கத்துல இருந்து சீடர் கேட்டார், ஏன் சுவாமி ஒரு தா போடுறத விட்டுட்டு ஏன் சுவாமி 7 தா போட்டு நீட்டி வச்சிருக்கிறீங்கன்னார். ஒரு மனுஷனுக்கு 7 பிறவிடா. ஒரு மனிதனுக்கு 7 பிறவி. 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் அருணகிரி பெருமான் சொல்றார் வாக்கு. அப்போ எழுதா குறைக்கு அழுதா மட்டும் வந்துருமா? வராது. அப்பனா என்ன பண்ணணும்? அழணும். நல்லவற்றுக்கு இறைவனிடத்தில் அழணும். நல்லதுக்கு மட்டும்தான் இறைவன் கிட்ட அழுது பெறணுமா? அப்போ அப்படி சொல்றார். அப்போ பரோபகாரம் இதம் சரீரம், இது ஒரு ஷார்ட். இது எதுக்கு கொடுத்தேன்னா, மனிதனா பிறந்தா இன்னொரு விஷயமும் இருக்கு. நாமெல்லாம் ஏன் கஷ்டப்படுறோம்னா, நம்ம முன்னாடி செய்ததை இப்ப ரிவல்ஸ்ல அனுபவிக்கிறோம். முன் பிறவியில செய்ததை இப்ப அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். முன்னாடி செய்யாம இருந்தா இப்ப அனுபவிக்க மாட்டோம். அது நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி, இதான் விஷயம். அப்போ இந்த பிறவியில் இப்ப இருக்கின்ற வரைக்குமாவது என்ன செய்யணும்? நல்லதை செய்யறதோட மட்டும் இல்ல, நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்லதை செய்யணும், நல்லதை சிந்திக்கணும். முடிஞ்ச வரைக்குமே எதுவுமே செய்யாம இருந்து யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம இறைவா அப்படின்னு இறை நாமத்தை சொல்லணும். இறை நாமத்தை சொல்லணும். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ, எந்த கடவுள் பிடிச்சாலும் அந்த கடவுளுடைய நாமத்தை சொல்லி. எல்லா கடவுளும் கொடுப்பதற்கு தான், எந்த கடவுளும் எடுப்பதற்கு இல்லை. எல்லா கடவுளும் கொடுப்பதற்கே. இன்னைக்கு காலையில் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க? ராகி சேமியா எல்லாரும் அதானே சாப்பிட்டீங்க. நேத்துக்கு என்ன சாப்பிட்டீங்க? பொங்கல் சாப்பிட்டீங்க. ரெண்டுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் எது நிறைஞ்சது? வயிறு நிறைஞ்சது இல்லையா? வயிறு நிறைஞ்சது. அதுபோல நம் மனம் என்று சொல்லக்கூடியது நிறைவதற்கு இறை வழிபாடு, கர்மாவை கழிப்பதற்கு இறை வழிபாடு. அதுதான் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம எல்லாம் என்ன பண்ணணும்? இறை நாமத்தை இருக்கிற வரைக்குமாவது இறை நாமத்தை சொல்லிக்கணும். அப்ப அந்த இறை நாமத்தை நீங்க எல்லாருமே சொல்லுங்கன்றதுக்காக தான் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு அந்த 5 நிமிஷத்துல கீதையினுடைய சாரத்தை சொல்ல போறேன். ஒரு 5 நிமிடம். அந்த 5 நிமிஷத்துல 18 அத்தியாயத்தினுடைய சிறப்பு, 18 அத்தியாயத்தினுடைய சிறப்பு. அந்த 18 அத்தியாயம் முதல் அத்தியாயம். அந்த முதல் அத்தியாயம் என்று சொல்லக்கூடியது சந்தேகம் வருது. யாருக்கு சந்தேகம் வருதுன்னா, அர்ஜுன பெருமானுக்கு அங்க இருக்கக்கூடிய 18 அக்ரோனி சேனையை பார்த்த உடனே அவனுக்கு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம்? கிருஷ்ணா, எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய உறவினர்கள். நான் அவர்களை கொன்றுவிட்டால் உறவுகளை கொல்லுவது பாவம் அல்லவா? அதுவும் எதிர்த்தாப்பில் இருக்கிறவர் பிதாமகர் பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார். இப்படிதான் வில்ல வளைக்கணும்னு கத்து கொடுத்தவர் அவர்தான். அவரை குருவை கொல்லுவது பாவம் அல்லவா? இந்த குருவுக்கு முன்னாடி பிதாமகர் தான் ஒரு குருவாக இருந்து சொல்லி கொடுத்தார் சின்ன வயசுல. அப்ப அவரும் ஒரு குருநாதர். அது மட்டும் இல்ல, என் பாட்டனவர். அவரை கொல்லுவது பாவம் அல்லவா? அதுக்கு முன்னாடி இன்னும் என்னன்னா, இதற்கு பின்னாடி குருநாதரோட நிறுத்திக்கல, அந்த எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் என் மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, உற்றார், உறவினர்கள். இவர்களை கொல்லுவது பாவம் அல்லவா? அப்பதான் சொல்றார், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க போறதோ அது நன்றாகவே நடக்கும், எது நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும், நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எது நடக்க இருக்கிறதோ அதுவே நன்றாகவே நடக்கும். எதை கொண்டு வந்தாய்? இழப்பதற்கு ஏன் அழுகிறாய்? எதை நீ எடுத்தியோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை நீ கொடுத்தியோ அதுவும் இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது. எல்லாமே இங்கிருந்து தான். நம்ம கொண்டு வந்தது ஒன்றும் கிடையாது, கொண்டு போறது ஒன்றும் கிடையாது. இடைநடுவே மாயையில் சிக்கி கொண்டிருக்கின்றாய். மாயைனா என்னது?
இந்த ஃபேனு, லைட்டு, ஏசி இதெல்லாம் மாயை. கரண்ட் இருந்ததுனால இப்போ நம்ம இதெல்லாம் அனுபவிக்கிறோம். கரண்ட்டுன்னு ஒன்று இல்லைன்னா அனுபவிக்க முடியாது இல்லையா? அப்போ யோசித்து பாருங்க, இது மாயை. அப்போ இது இருக்கிறதையும் அனுபவிக்கணும், இது இல்லாத இருக்கும் பொழுது பழகி கொள்ளணும். சுனாமி மாதிரி ஏதாவது ஒன்று வந்துருச்சுனாக்கா ஒரு 3 நாள் என்ன பண்ணுவா? கரண்ட் ஆஃப் பண்ணுவா. ஆனால் நாங்கள்லாம் இன்வெர்டர் வச்சுருக்கிறோமேன்னு சொல்லாதீங்க. எவ்வளவு நேரம் ஓடும்? 1 வாரம், 10 நாள், 30 நாள் போக முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப இல்லாமல் இருக்கவும் பழகி கொள்ளணும். இந்த உடம்பை எதுக்கும் தயார் நிலையில வச்சுருக்கணும்னு அர்த்தம். இந்த உடம்ப என்ன, சில பேர் சொல்வா நான் ஆட்டோவில் தான் போவேன்பா, சில பேர் சொல்வா நான் காரில் தான் போவேன்பா, சில பேர் சொல்லுவாங்க நான் இதை மட்டும் தான் சாப்பிடுவேன், நான் அப்படி இப்படி எல்லாம் சாப்பிடுவேன். இது எல்லாமே மாயை. இது எல்லாமே மாயை, வேற ஒன்றும் இல்லை. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அப்பனா தீர விசாரிச்சா என்ன தெரியுது? இது எல்லாம் மாயைன்னு தெரியுது. இது எல்லாமே மாயைன்னு தெரியுது. பகவான் அதை சொல்லுகிறார் அந்த இடத்துல. அப்பனா என்ன அர்த்தம்? அர்ஜுனா, இதை எல்லாமே நான் என்ன பண்றது? இந்த உலகத்தினுடைய நீதிக்காக படைக்கப்பட்டது. அவரவர்கள் கர்மாவுக்கு ஏற்றாற் போல புண்ணியத்தை அடைகிறார்கள். அது நல்லதானாலும் சரி, கெட்டதானாலும் சரி. இப்ப அவர் முதல் அத்தியாயத்தை சொல்றார். அர்ஜுன பெருமான் கேட்கிறார். அந்த அர்ஜுன பெருமான் கேட்ட பொழுது, இறைவா எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னார். அப்பதான் அவர் தெளிவாக சொல்றார். அத்தியாயம் அர்ஜுன விசாத யோகம்னு பேரு. பிறப்பு நிலையற்றது, நாம் செய்யும் நல்லவை கெட்டவை நம் புண்ணிய பாவங்கள் நிர்ணயிக்கும் என்று உணர வேண்டும். நம்ம செய்யறது என்ன, பாவமோ புண்ணியமோ, அது என்னவாக இருக்கும்? அது கேட்டார் போலதான் நம்ம பிறப்பு இருக்கும். அப்பனா இப்ப என்ன நினைக்கணும்? நீங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்குமோ என்ன நினைக்கணுமா? நம்மால முடிஞ்ச வரைக்குமோ யாருக்கும் எக்காரணத்தை கொண்டோ, முன்பு சொன்ன இல்லையா, பரோபகாரம் இதம் சரீரம், முடிஞ்ச வரைக்குமோ என்ன இல்லாம இருக்கணும்? எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கணும். 2வது சாங்கிய யோகம்னு பேரு. பரமாத்மாவே எனக்கு குருவாக வர வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். ஒரு குருன்னு சொல்றோம், அந்த குரு யாராக இருக்கணும்? இறைவனே நமக்கு குருவாக வந்தா பிரச்சனை இருக்காது இல்லையா? அப்போ மாதா பிதா குரு தெய்வம். அப்ப அந்த இறைவனே குருவாக வந்தால், ஏன்னா மாதா பிதாவை நாம அமைச்சுக்க முடியாது, ஆனா நாம செய்யக்கூடிய புண்ணியத்தினுடைய பலனாக இறைவனே குருவாக வந்தால் நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். அதை தான் இங்க சொல்றார். பரமாத்மாவே எனக்கு குருவாக வர வேண்டும், அவரிடத்தில் நான் ஆத்ம உபதேசம் பெற வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு ஆன்மாவும் நினைக்கணுமா. அதுக்கு அடுத்து சொல்றார் 3வது அப்படின்னு சொல்லக்கூடியதுல என்ன சொல்றாரா? அவர் சொல்றார் 3வது அத்தியாயம் என்று சொல்லக்கூடியதுல முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அத்தியாயம் ஞான யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவருடைய கர்மா பலன், அவருடைய கர்ம பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கர்மாவினுடைய பலனுக்கு நம்மால முடிஞ்ச வரைக்குமோ என்ன சொல்லணுமா? கர்ம யோகம் அப்படின்னு சொல்வா. அந்த கர்ம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்ம பலனை எதிர்பார்க்க கூடாது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அப்போ கடமையை நாம செய்யணும், பலனை மட்டும் எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அந்த பலனுக்கு உரியது உனக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். ஏன், நீ நல்லது செய்தாலும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். நாம என்ன செய்யறோமோ அது கண்டிப்பா நமக்கு ரிட்டர்ன் திரும்பும். அதனால கர்மயோகம்னு 3வதுல சொல்றார். 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம்ன்றார். அப்பன்னா பாவம் புண்ணியங்களை பற்றி கவலைப்படாமல், எதன் மீதும் பற்று இல்லாமல், பாவத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது, புண்ணியத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா பாவம் செய்யாமல் இருப்பது நம்மளுடைய வேலை. அதுக்கு தானே 6வதா ஒரு அறிவு கொடுத்தார். அந்த 6வது அறிவை பயன்படுத்தி பாவம் பண்ணாம இருக்கணுமா.
அப்போ அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி பாவம் பண்ணாமல் இருந்தோமே ஆனால் அதுவே நமக்கு புண்ணியத்தை தரும். அப்போ இந்த யோகம் என்பது பரமனை அடையக்கூடிய வழியை தேடணும் இப்பிறவியில. ஆனா நாமெல்லாம் எதுக்கு தேடின்னு இருக்கோம்? எதை தேடின்னு இருக்கோம்? பட்டு புடவை கட்டினா அதே மாதிரி கட்டணும், நகை போட்டால் அதே மாதிரி போடணும், இந்த கலர் தான் எனக்கு வேணும், அந்த கலர் தான் எனக்கு வேணும், அதுக்கு ஒரு சண்டை. மானத்தை மறைப்பதற்கு ஆடை, அவ்வளவுதான். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. எந்த கலரில் கட்டினாலும் மனம் நிறைந்தால் சரி. மானம் காப்பாற்றப்படுகிறதா? ஆடையே இல்லாமல் கிழிஞ்ச துணியையே 27 நட்சத்திரங்கள், 12 ராசிக்கு 27 நட்சத்திரம் இருக்கு தெரியுமா? தட்சனுடைய மகள்கள் 27 பேர்ல 26 பேர் பல வருஷம் ஒட்டு போட்ட துணியை தான் கட்டின்னு இருந்தா. உங்களுக்கு தெரியுமா? ஒட்டு போட்ட துணியை கட்டின்னு இருந்தா. அதை விட தெரியுமா? சந்திர பகவானுடைய மனைவிமார்கள் ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கே அந்த நிலைமை என்ன? நாமெல்லாம் சாதாரணமானவர்கள் தானே. அப்ப நாமெல்லாம் கலருக்கும் டிசைனுக்குமா அடிச்சுக்கிறது? எல்லாம் வேண்டாம். இனிமேல் அந்த எண்ணங்கள் எல்லாம் துறந்துடணும். நான் சொன்னேன் இல்லையா, நேத்தே சொன்னேன், நிறைய துறங்கள் துறந்தீங்கன்னா இறைவனிடத்துல போய் சேர்ந்துருவீங்க. இப்போ துன்பமே இருக்காது. அப்போ துறவு என்கின்ற ஒன்று நம்மால முடிஞ்ச வரைக்குமோ அப்போ துறப்பதற்கு தயாராக இருக்கணும்னு அர்த்தம். அத்தியாயம் 5 கர்ம சந்நியாச யோகம்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தானம் இருப்பதை பிறருக்கு கொடுக்கணும், இருக்கிறத தான தர்மம் செய்யணும். நம்ம நிறைய பேர் என்னன்னா தர்மம் பண்ண முடியுது, என்ன அவங்களுக்கு ஒண்ணுமா இல்லை, நீ எதுக்கு கொடுக்குற? தர்மம் பண்றதை தடுக்க கூடாது. தர்மம் பண்றதை தடுக்க கூடாது எக்காரணத்தை கொண்டும். என்ன, தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். தானம் என்று சொல்லக்கூடியது நம்மை விட மேலாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பது. தர்மம் என்று சொல்லக்கூடியது நம்மை விட கீழாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பது. ரெண்டுமே பண்ணணும். கோயிலுக்கு கோடி ரூபாய் கொடுத்துட்டு அம்மா பசிக்குது அப்படின்னு ஒருத்தர் வாசற்படியில் நிற்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு கோயிலுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அந்த பிச்சைக்காரனை ஏப்பா அப்படின்னா அந்த 1 கோடியினுடைய பலன் இது தெருக்கோடிக்கு போயிடுச்சு, கிடைக்காது. அப்பனா என்ன அர்த்தம்? கோயிலுக்கும் கொடுக்கணும், இல்லாதவர்களுக்கும் கொடுக்கணும், இயலாதவர்களுக்கும் கொடுக்கணும். இல்லாதவர்கள் அப்படின்னா வறுமைன்னு அர்த்தம். இன்னொன்னு இயலாதவர்கள்னாக்கா உடல் ஊனமானவர்கள்னு அர்த்தம். அப்போ அவர்களுக்கும் நம்ம கொடுக்கணும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறத எத்தனை பேர் கொடுக்கணும்? 4 பேருக்கு கொடுத்து நாமும் பயன் பெறணும், நாமும் பயன் பெறணும். அதுதான் அப்போ 6வது தியான யோகம்னு அர்த்தம். இந்த உடம்பு எதுக்கு வந்துக்குது? தியானம். இந்த உடம்பு என்பது 6வது அத்தியாயம் தியான யோகம்னு பேரு. அப்போ மெய் வாய் கண் மூக்கு செவி, இந்த உடம்பு இந்த 5 புலன்களை அடக்கி ஆண்டவனை அடையணும். உங்க எல்லாரும் நீங்க எல்லாம் கூட தூங்கி எழுந்த உடனே ஒன்றும் பண்ண வேணாம். தூங்கி எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய உருவத்தை அப்படி கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கண்ணை மூடி 1 நிமிஷம் நிறுத்துங்க, போதும். ரொம்ப நேரம் நான் சொல்லலை, காலை மடக்கி உட்காருங்க, அப்படி உட்காருங்க, இப்படி எல்லாம் இல்லை. தூங்கி எழுந்த உடனே முருகனை பிடிக்குமோ, சிவனை பிடிக்குமோ, பெருமாளை பிடிக்கும், கண்ணை மூடி 1 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. இந்த தியானமே உங்களை கொண்டு போய் இறைவனுடைய திருவடியில் சேர்த்து விடும். எங்க கொண்டு போய் சேர்க்கும்? இறைவனுடைய திருவடியில கொண்டு போய் சேர்த்துரும். அதைத்தான் சொல்றார், 5 புலன்களை அடக்கி மெய் வாய் கண் மூக்கு செவி, இந்த புலன்களை நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதை தவிர அதை அலைபாய விடக்கூடாது. என்ன இந்த காது இருக்கு பாருங்க, ரொம்ப மோசம். யார் என்ன பேசுறான், நல்லதை பேசும்போது தூங்கி வடிகிறோம். எப்போ முடியுமோ தெரில, முடிஞ்சா 12 மணிக்கு சாப்பிட்டோமா போய் அப்படி படுத்தோமான்னு இருக்கலாம்.
அப்படின்னு நினைக்க தோணும். நல்லது சொல்லும் பொழுது அதே கெட்டதா இருந்து அந்த அம்மா அப்படியா அவங்க பையன் கொண்டு வந்து இங்கே தான் விட்டுட்டு போனாராம், மருமக சரியில்லையே, இந்த பக்கத்து வீட்டு கதை, எதிர்த்த வீட்டு கதை, அந்த கதை இந்த கதைன்னா அந்த காது வந்து ரொம்ப ஷார்ப்பாயிடும். காதே கேட்கலன்னா கூட என்னமோ பேசிக்கிறாங்களே, என்ன பேசிக்கிறாங்க. அப்போ நல்லதற்கு இந்த செவி பயன்பட மாட்டேங்குது. ஆனா தீயதற்கு என்ன பண்ணுது, ரொம்ப ஈஸியா. நல்லது அவ்வளவு சீக்கிரம் நுழைவதற்கு இங்க தடைப்படுத்தப்படுகிறது. கெட்டதுன்னா ஓப்பன் சீக்கிரமா ஆயிடுது. அது என்னன்னு கேட்டா மனித குணாதிசயம், மனிதர்கள் குணாதிசயம். அதில் ஒன்றும் மாத்தெல்லாம் முடியாது. அப்ப இங்க சொல்றார், என்ன சொல்றார், இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி என்கின்றதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள அடக்கி வச்சுக்கணும். நாவை ரொம்ப நீட்டக்கூடாது, ரொம்ப பேசக்கூடாது. ஏன், தீயினால் சுட்ட புல் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டபடு. நாவை அடக்க கத்துக்கினாவே நாம எல்லாருமே நலமாக இருப்போம். உண்மை அதுதான். இந்த நாவினால் தான் நிறைய வீடுகள் ரெண்டு படுறது, இந்த நாவினால் தான் நிறைய நண்பர்கள் ரெண்டு படுறது, இந்த நாவினால் தான் நிறைய குடும்பங்கள் ரெண்டு படுது, இந்த நாவினால் தான் நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் கெட்டு போறது. அது மட்டும் இல்லை, இன்னொரு பழக்கத்தையே நம்ம வச்சுன்னு இருக்கிறோம். என்னென்னு நல்ல டேஸ்டாக டாக்டர் சொல்லியிருப்பார், சுகரை கண்ணால் கூட பார்க்கக்கூடாதுன்னா அந்த ஸ்வீட்டை பார்த்த உடனே யாருக்கும் தெரியாமையாச்சும் ஒன்று சாப்பிட்டுடணும் தோணுதா இல்லையா? ஆடாப்போ இன்னும் எத்தனை நாள் இருக்க போகிறோம், இருக்கிறதே கொஞ்ச நாள், அதை தின்னுட்டு தான் நல்லா சாவோமே அப்படின்னு நினச்சிப்போம். உண்டா இல்லையா? இப்படியும் நம்மளுடைய ஆசையை நம்மால் அடக்க முடியாது. என்ன முடியாது? ஆசையை அடக்க முடியாதுதான் நிஜம். ஆசையை அடக்க முடியாது. அதைத்தான் இங்க சொல்றார். என்ன சொல்றார், முடிஞ்ச வரைக்கும் ஆசையை அடக்குவதற்கு இந்த ஐம்புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று நான், இன்னொன்னு பார்க்க கூடாததை பார்க்க கூடாது. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர். நான் சொல்லல, கந்தர் அலங்கானத்துல அருணகிரி பெருமான் சொல்றார். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர். எதிரி பக்கத்து விடு, ஏத்து விடு, நம்ம கூட இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் கணவன் மனைவி எல்லாம் கிடையாது. நமக்கு எதிரி யாரான்னு கேட்டா இந்த கண்ணு காது மூக்கு வாயி இந்த உடம்பு. ஆனா நாமெல்லாம் யார் யாரையோ நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அருணகிரி பெருமான் சொல்றார், இது 5 தாண்டா எதிரி ஏன்றார். இதை 5 தான். அதைத்தான் கீதையில பகவான் சொல்றார். எதிரி வேற யாரும் இல்லை, இதை அடக்கினால் போதும். இதை அடக்கினா இந்த மனம் ஆட்டோமேட்டிக்கா இந்த 5 அடக்கினா இந்த மனம் ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடும். அப்ப இது 5ஐயும் அடக்க கத்துக்கணும். அந்த காலத்துல கிராமத்துல சொல்வீங்களா இல்லையா, பாட்டிங்கெல்லாம் என்ன சொல்வீங்க, அடியே காதை தீட்டி வச்சுக்கோ, கம்பல் போடலாம், வாயை தீட்டிக்காத, போற இடத்துல நல்ல பேர் வாங்க முடியாது. வாய் கொஞ்சம், அந்த பொண்ணுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லுவாங்களா இல்லையா? நல்ல பொண்ணு தான், ஆனால் வாய் ரொம்ப ஜாஸ்திம்பாங்க. காது, அதுவும் சொல்லுவாங்க காது வரைக்கும் இருக்குன்பாங்க. உண்டா இல்லையா? அப்போ இதை அடக்க தெரிந்து கொண்டால் நாம் எல்லாம் ஆண்டவனிடத்துல ஆட்டோமேட்டிக்கா போயிடலான்றார். அடுத்த அத்தியாயம் என்று சொல்லக்கூடியது அவர் சொல்லுகிற பொழுது சொல்றார், ஞான விஞ்ஞான யோகம்ன்றார். அப்பன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகில் காண்பவை எல்லாம் பிரம்மம் என்று நினைக்கணும். இந்த கல்லுல இந்த தூண்ல இறைவன் இருக்கார், இந்த சேர்ல இறைவன் இருக்கார், நம்ம உண்ணக்கூடிய உணவில் இறைவன் இருக்கிறார், பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்திலும் ஒரு வணக்கம் வைப்போம் தெரியுமா? நம்ம மதத்தில் மட்டும்தான் அது கொஞ்சம் கம்மி. ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை பார்த்த உடனே சொல்வாங்க சலாம் அலைக்கும்னுவாங்க. ஒரு கிறிஸ்தவரை பார்த்த உடனே சொல்வார் தோத்திரம் ஆண்டவரேன்வார். ஆனா நாம மட்டும்தான் வணக்கம் வைப்போம். அப்ப என்ன தெரியுமா நினைப்போம், இந்த கடவுள் நம்மள இவனுக்கெல்லாம் வணக்கம் வைக்க சொல்லி வச்சுக்கிறானே அப்படின்னு மனசு நினைக்கும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும், உறவு கலவாமை வேண்டும். யார்? வள்ளலார் சொல்றார்.
உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச உறவு கலவாமை. அப்படிப்பட்ட எனக்கு உறவே வேண்டாம் சுவாமி, அதை கலை எடுத்துடுன்றார். அதுபோல மனம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கக்கூடிய அனைவருமே பிரம்மமாக தோன்ற வேண்டும். பரபிரம்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருடைய இந்த வணக்கம் சொல்லுவதே என்ன தெரியுமா காரணம்? அவர்களுடைய இதயத்துக்குள் இறைவன் இருக்கின்றார் என்கின்ற காரணத்திற்காக தான். உங்களுக்கு வைக்கக்கூடிய வணக்கம் அல்லது உங்கள் இதயத்துக்குள் இருக்கக்கூடிய இறைவனுக்கு வைக்கக்கூடிய வணக்கம். அது எல்லாருடைய இதயத்திலும் இறைவன் இருக்கிறான். நீங்க தப்பு பண்ண உடனே உங்க மனசாட்சி என்று ஒரு கேள்வி கேட்கும் அல்லவா, அதுதான் இறைவன். அதைத்தான் நீங்க சொல்றார். என்ன சொல்றார்? அப்பா, ஞான விவாக யோகம் என்று சொல்லக்கூடியதை சொல்லுகிற பொழுது அவர் சொல்றார், எக்காரணத்தை கொண்டும் எல்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடியதில் இறைவனை காண வேண்டும். 8வது அத்தியாயம் அட்சர பரபிரம்ம யோகம். எந்நேரமும் இறைவனுடைய சிந்தனையில் இருப்பது. எந்நேரமும் எதில் இருக்கணும்? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் வயசாயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் சம்பாரிச்சியோ இல்லை வீடு கட்டியோ வாசல் கட்டியோ கல்யாணம் பண்ணியோ இல்லை குழந்தைகளை பெற்றியோ வளர்த்தோ அவர்களை ஆளாக்கியோ பேரம்பேத்தி எடுக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லா செயல்களும் முடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவை? ஓய்வாக இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் சதா சர்வகாலம் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ, இந்த கடவுள் அந்த கடவுள் நான் சொல்லவே இல்லை, உங்களுக்கு எந்த கடவுள் பிடித்தாலும், இப்ப பிள்ளையாரை பிடிக்கும்னா நீங்க எல்லாம் சொல்லலாம், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்துனுக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சொல்லிடலாம். ஒரு பாட்டு, ஒரே பாட்டு, எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு பாட்டு தான் அப்படின்னா அந்த ஒரே பாட்டை 1 கோடி தடவை சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 கோடி தடவை சொல்லுங்க. அந்த 1 கோடி தடவை நீங்க உச்சரிப்பதனுடைய புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு சேரும். இல்லைங்க, எனக்கு முருகனை தான் பிடிக்கும். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொடுவேன் நான். அவ்வளவுதான். இதையே 1 கோடி தடவை சொல்லுங்க, எனக்கு இதுதான் தெரியும் அப்படின்னா. சரி, இது முடிஞ்சு போச்சு. சரி, அதுக்கப்புறம் சிவபெருமான் தான் எனக்கு பிடிக்கும்னா, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன செடை முடி தாமரையானே இல்ல, உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் சொல்லுங்க. இல்லைங்க, எனக்கு திருமாலை தான் பிடிக்கும், பெருமாளை தான் பிடிக்கும்ன்றீங்களா? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால். இல்லைங்க, எனக்கு அம்பாலை தான் பிடிக்கும். ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை எண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்கு காத்தாலை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே சொல்லுங்க. இல்லைங்க, எனக்கு ஆஞ்சநேயரை தான் பிடிக்கும். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றான் நங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்து அவன் எம்மை அழித்து காப்பான் அனுமானே சொல்லுங்க. செடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடத்தி இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாயை காண்பேனோ கேளுங்க. இதெல்லாம் சொல்லுங்களேன். எது தெரியுமோ? எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. தேவாரம் படிக்கல, திருவாசகம் படிக்கல, பிரபந்தம் படிக்கல, ஆழ்வார தெரியாது, நாயன்மார்களை தெரியாது, அடியார தெரியாது. வெறும் நாங்க இதுவரைக்கும் சாப்பிட்டோம் தூங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு எந்த உருவத்தில் இறைவன் பிடிக்குதோ அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய இறைவனை முருகான்னு சொல்லுங்க, விநாயகான்னு சொல்லுங்க, சிவான்னு சொல்லுங்க, ராமான்னு சொல்லுங்க, கிருஷ்ணான்னு சொல்லுங்க. கிருஷ்ணா 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 சொல்லு, ராமா ராமா ராமான்னு சொல்லு, சிவா சிவா சிவான்னு சொல்லு. வால்மீகி எழுதிய எது ராமாயணம் எழுதிய வால்மீகிக்கே ராமான்னு சொல்ல தெரியாதான். மரா 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 மரான்னு தான் கடைசியில ராமான் வந்துச்சு அவருக்கு. இது அவருடைய வால்மீகியில சொல்லி இருக்காரு. எனக்கு ராமானே சொல்ல தெரியாது. இது எதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்றேன்னா, கீதையில பகவான் சொல்றார், இறைவனை அடையக்கூடிய வழி
பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், அப்புறம் 1 கோடி லட்சம் மலரு எல்லாம் யாவர்க்குமாம், இறைவனுக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம், பசிவிற்கு ஒரு வாய்வரை யாவர்க்குமாம், உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம், பேசுகிற பொழுது இன்னுரை தானேன்னு எல்லா பக்தியும் செய்யுங்கன்னு சொல்லல. பட்டினத்தார் சொல்றார், வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லே நல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்பவல்லே நல்லேன், இனி நான் சென்ற ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே அவர் சொல்றார். ஒரு பெத்த பிள்ளைய ஒரு சிவாடியார் கேட்டார்னு அறிஞ்சி படைச்சு கொடுக்க முடியுமா? கல்யாணம் ஆன 3வது நாளே திருநீலகண்டத்தின் மீது ஆணை எம்மை தீண்டவராயின் சொல்லிட்டான். அந்த அம்மா மழை வந்துச்சு, அந்த வழி வர வழியில் தாசி வீடு. அவர் திண்ணு மேலே போய் நின்று இருந்தார். சட்டை எதுவும் நனையலை, வேட்டி எதுவும் நனையலை. வீட்டுக்கு வந்தார். மழை இவ்வளவு பேஞ்சிருக்கு, நீ எப்படி நனையாம வந்த? அந்த 3வது தெருவில் 3வது வீட்டில் நின்று வந்தண்டின்னார். அது தாசி வீடாச்சே. அவ 80 வயசு கிழவனையே விடமாட்டாளே, 18 வயசு விடுவாளா? சொல்லல, வீட்டுக்காரர்கிட்ட ஏன்னு கேட்கல, மனசுக்குள்ள நினைச்சுன்னு சொல்லிட்டா. ஒருவேளை அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணை இவர் தொட்டுட்டு வந்திருப்பார் போல இருக்கு, அவளை தொட்ட கையால என்ன தொடக்கூடாதுன்னு மனசுல நினைச்சுட்டு திருநீலகண்டத்தின் மீது ஆணை எம்மை தீண்டுவராயின்னு சொல்லிட்டா. ஒரே பாயில, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி பக்தினா சாதாரணமானதில்லை. ஒரே பாயில படுத்து கொண்டிருக்கிறார்கள் கணவனும் மனைவியும். இவர் கை அந்த அம்மா மேல படல, அந்த அம்மா கை இவர் மேல படல, 90 வயசு வரைக்கும். இளமையை துறக்க முடியுமா? இதான் பக்தி. என் கடவுள் மேல சத்தியம் பண்ணிட்டா, அது மனைவியா இருந்தாலும் இனி தொட மாட்டேன். அப்ப அவருக்கு வயசு 18, அந்த அம்மாவுக்கு வயசு 16. 16 வயசுல பெண் எப்படி இருப்பா யோசிச்சு பாருங்க. துறக்க முடியுமா? 18 வயசுல கல்யாணம் ஆன பெண் பக்கத்துல இருந்து துறக்க முடியுமா? ஒரே பாயில படுத்து தூங்க முடியுமா? ஆனா தூங்கினாங்க. அதான் பக்தி. அதை விட இன்னொன்னு சொன்னார், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்பவல்லே நல்லேன். 6 நாள்ல தின்னனார் என்று சொல்லக்கூடிய கண்ணப்ப நாயனார் பக்தி செய்து இறைவன் சிவபெருமானுடைய திருவருளையை பெறலையே. பக்தினா இப்படி இருக்கணும். அப்பனா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இருக்கக்கூடிய காலம் பொன்னான காலம். இப்பிறவி போனால் எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது. அதனால இந்த பிறவியிலேயே முடிந்த வரைக்கும் இறை நாமத்தை சொல்லுவதற்கான காலம் உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒதுக்கி இப்ப என்ன கொடுத்திருக்கிறாங்க? இறை நாமத்தை சொல்லுவதற்கான காலத்தை உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறார் இறைவன். ஏன்னா நீங்கெல்லாம் ஏதோ ஒரு ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி இருக்கிறீங்க. கை தட்டுங்க. இல்லைன்னா இந்த பாக்கியம் கிடைக்காது. இல்லைன்னா இந்த பாக்கியம் சத்தியமாக கிடைக்காது. அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் இறைவன். அப்போ இருக்கக்கூடிய காலம், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ இப்ப இருக்கக்கூடிய காலத்திலாவது என்ன சொல்லிக்கணும்? முடிஞ்ச வரைக்குமோ இறை நாமத்தை. உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் தேவாரம் தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளுடைய நாமத்தை சொல்லுங்க. அந்த கடவுளுடைய நாமத்தை சொல்லுவது சிறப்பு. அடுத்து சொல்றார் என்னது? 9வது அத்தியாயம் ராஜ வித்ய ராஜ குகயோகம் அப்படின்னு சொல்றார். கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயன் இல்லை, சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பது உண்மையான பக்தி, உண்மையான ஆன்மீகம் என்று உணர்வதே சிறப்பு. அப்பனா என்ன அர்த்தம்? முழுமையாக இறை பக்தின்னா நம்மால முடிஞ்ச வரைக்குமோ ஏதோ சொல்றோமே, எதை கடவுளுடைய பக்தியை காமிச்சிட்டு பூஜை பண்றது மட்டுமே பக்தி இல்லை, சமூக தொண்டு. இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், இதுவும் ஒரு சமூக தொண்டு. ஏன்? கல் தோன்றா மண் தோன்றா காலம் முதல் கொண்டே இருக்கக்கூடிய மூத்த மதம் நம்ம இந்து மதம். அது எப்ப தோன்றுச்சுன்னு யாராலையும் சொல்லிக்க முடியாது. அப்படி தோன்றி இருக்கக்கூடிய மதத்தினுடைய சிறப்புகளை, புராணங்களை, இதிகாசங்களை, கீதையை உங்களுக்கு இப்ப நான் கொடுத்துருக்கேன்னு இதை நினைவுபடுத்துவது ஒரு ஆன்மீக தொண்டு. இது உலகத்தினுடைய ஒரு சமுதாய தொண்டு. என் சமுதாயத்திற்கு, என்னுடைய மதத்திற்கு நான் செய்யக்கூடிய தொண்டு. அது கேட்கின்றதுனால உங்களுடைய தொண்டு. அது கேட்பது உங்களுடைய. இப்ப நீங்க கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டுக்கு எதை பார்த்து சொல்றது?
நான் பாட்டுக்கு எட்டி எட்டி அப்படி பார்த்துட்டு யாரும் இல்லை, மஞ்சம்மா கோவிந்தா போட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். வந்தேன்னு ஒரு கணக்கு காமிச்சிட்டு கையெழுத்து போட்டு போயிடுவோம் இல்லையா? கேட்பதற்கு இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது என்ன தோணுது, நான் 5 நிமிஷம் தான் கீதையை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், அது போகுது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு போயிடுச்சின்னு நினைக்கிறேன். அப்போது யோசிங்க, அப்போ இறை என்பது அவ்வளவு சிறப்பல்லவா? அப்போது தொண்டு செய்வது மட்டுமே, இறைவனுக்கு தொண்டு செய்வது மட்டுமே சிறப்பல்ல. அப்ப என்ன அர்த்தம்? முடிஞ்ச வரைக்கும் தொண்டை காட்டிலும் பக்தி செய்வது மட்டுமே சிறப்பல்ல. நம்மால முடிஞ்ச வரைக்கும் சமுதாயத்தை, அது சமுதாயத்தைன்னு என்ன அர்த்தம்? நடந்து போறோம், வழியில ஒரு கல் இருக்கு, பின்னாடி ஒரு குருடர் வருகிறார், அவர் அந்த கல்லு மேல கால் வச்சு தவறி விழுந்துடக்கூடாது, அப்ப அந்த கல் எடுத்து ஓரமா போடுறது ஒரு சமுதாய சிந்தனை. ஒருத்தர் தீய வழியில போகிறார், அவரை திருத்துவது ஒரு சமுதாய சிந்தனை. இது எல்லாமே இருக்கணும். அப்போ இதை செய்தால் இறைவன் நம்மை தேடி வருவார், இறைவன் நம்மை தேடி வருவார். அடுத்து சொல்றார் விபூதி யோகம். 10வது யோகம் என்பது, அத்தியாயம் என்பது விபூதி யோகம்னு பேரு. அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே காண வேண்டும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? காரைக்கால் அம்மையார்னு புனிதவதி தாயார் சொன்னா இல்லையா, அந்த அம்மாவுக்கு என்ன அப்படின்னா, அழகா இருந்தா, ரொம்ப அழகு. பெண்களுக்கு அழகு என்னது? கூந்தல் இல்லையா? கூந்தல்ல அருங்கூந்தல், நறுங்கூந்தல், கருங்கூந்தல், பெரும் கூந்தல், அவ்வளவு அழகா இருந்தா அந்த அம்மா. அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய அந்த அம்மையாரு பரமதத்தர் விட்டுட்டார். 2வதா போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கினார். அந்த கல்யாணத்துல அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. உன்னோட இனிமே நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டார். இந்த இளமை இருந்தால் வேறொரு ஆடவர் பார்த்து என் மீது ஆசைப்படக்கூடாது என்பதற்காக இறைவனிடத்துல பேய் உருவத்தை கேட்டான். இந்த அழகு மட்டும்தான் வாழ்க்கையானா இல்லை, அழகு அழியக்கூடியது. அழியாதது எது? அன்பு மட்டுமே. உங்கள் மீது நான் வைக்கக்கூடிய அன்புக்கு இந்த சதை பிண்டம் தேவையில்லைன்னு உதிரிட்டான். அப்பனா என்ன அர்த்தம்? அழகு, அறிவு, ஆற்றல் இது எதுவா இருந்தாலும் என்ன நினைக்கணுமா? முடிஞ்ச வரைக்கும் இது எதுவுமே நமக்கு நிரந்தரம் அல்ல. என்ன நினைக்கணும் நாமெல்லாம்? இது எதுவுமே நமக்கு, அழகு, அறிவு, ஆற்றல் எத்தகைய குணமாக இருந்தாலும் அது நமக்கு நிரந்தரம் கிடையாதுன்னு நினைச்சுக்கணும். அதுதான் 10வது அத்தியாயம். 11வது அத்தியாயம் விஸ்வ ரூப தரிசன யோகம்னு பேரு. ஆண்டவனை, உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மன பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை பார்த்தாலும் அதில் ஆண்டவன் இருக்கின்றான் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா தப்பு பண்ண மாட்டோம். பசுவில் இருக்கிறார், கிளியில இருக்கிறார், நாயில இருக்கிறார், நரியில இருக்கிறார், தூண்ல இருக்கார், துரும்புலையும் இருக்காருன்னு நம்ம இறைவனை நினைத்து விட்டால், அந்த உருவத்தில் இறைவன் இருக்கிறார், அவர்களிடத்தில் இறைவன் இருக்கின்றார். அப்போ நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டோமா? எந்த ஜீவனுக்கும் கெடுதல் பண்ண மாட்டோமா? அப்ப அதை செய்யாமல் இருந்தால் நமக்கு என்ன வந்து சேராது? கர்மா என்கின்ற பாவம் வந்து சேராதல்லவா? அதனால சொல்றார் அந்த 11வது அத்தியாயத்தில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 12வது அத்தியாயம் என்று சொல்லக்கூடியதுல சொல்றார் பக்தி யோகம். அப்படின்னா என்னது? பக்தி என்பது இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, ஏழை, பணக்காரன் என்று சொல்லக்கூடிய வேறுபாடு கலைந்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை காண்பது. நம்ம இடத்துல அது கொஞ்சம் குறைவாகவே இருக்கு. ஏன்னா பணக்காரங்களை கண்டா கோயில் இருக்கிறவர் கூட வாங்கோ வாங்கோ இந்தாங்கோ அப்படின்றா. உண்டா இல்லையா? விஐபி தரிசனம் எல்லாம் போகுதா இல்லையா? கடவுளுக்கிட்ட கூட கூட கீதையில பகவான் சொல்லிட்டு அவர் போயிட்டார். கீதையில பகவான் சொல்லிட்டார். ஆனா நம்மால சமுதாயத்தில் அதை கொண்டு வர முடியுதான்னா முடியல. சமுதாயத்தில் அதை கொண்டு வர முடியுதான்னு முடியல. சாதாரண மக்களுக்கு ஒரு தரிசனமோ இருக்கிறவங்க, ஆனா இறைவன் அதே இடத்துல தான் இருக்கார். தொலைவில் பார்த்தாலும் அதே தான், கிட்ட பார்த்தாலும் அதே தான், விஐபில போய் பார்த்தாலும் அதே தான், விஐபி இல்லாம பார்த்தாலும் அதே தான். இருந்த இடத்தில் இருந்து அழைத்தால் வருவார் இறைவன். ஆனா அது தெரியாம நாமளும் ஓடு ஓடுன்னு ஓடுறோம்.
மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மனதை என்ன படுத்தி வச்சுக்கணும், பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா நாமெல்லாம் இந்த மனசு என்ன தோணுது, அவங்கெல்லாம் விஐபி தரிசனம் செய்யறா, நம்மால பண்ண முடியலையே. மனம் அலைபாயுத, மனம் அலைபாயுத. அததான் சொல்றார், இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என்கின்ற பாகுபாடு களைந்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவது. 13வது அத்தியாயம் சேத்திரம் சேத்திர விபாக யோகம் அப்படின்னு பேரு. எல்லா உயிர்களிலும் இறைவனே விற்றிருக்கின்றார் என்பதை உணர்த்தி கொள்ளணும். 14வது அத்தியாயம் அதுல சொல்றார், என்ன சொல்றார், குண அதாவது விபாக யோகம் அப்படின்னு சொல்றார். பிறப்பு இறப்பு மூப்பு இதுல எல்லாமே யார் கொடுத்தது, இறைவன் தருவது. பிறப்பது அவனுடைய செயல், இறப்பு அவன் செயல். அதே மாதிரி நம்மளுடைய பிறப்பு இறப்புக்கு அடுத்து என்னது, மூப்புன்னு வர்றதும். எங்கேயாவது காக்கா வெள்ளையாகி பார்த்துக்கிறீங்களா, வயசாகி பார்த்துக்கிறீங்க? எங்கன்னா மாடுக்கு தாடி எல்லாம் தலையெல்லாம் நிறைக்குதா? மனுஷனுக்கு மட்டுமே கொடுத்தார். அப்பனா என்ன அர்த்தம், 40 வயது வந்தால் நிறை வரும். என்ன வரும், இந்த காதோரமா இல்லைன்னா கொஞ்சம் அப்படி லைட்டா நிறைக்க ஆரம்பிக்கும். அப்பனா என்ன அர்த்தம், என்னை நாடிவான்னு அர்த்தம். 50 வயசுல கண்ணு தெரியாது, திரை தருவார். 50 வயசுல எல்லாருக்கும் நீ எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா சாப்பிட்ற, பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் சாப்பிட்டா கூட 50 வயசுல ஒண்ணு கிட்ட பார்வை குறையும், இல்ல தூர பார்வை குறையும். அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா, திரை போடுறார். இப்பயாவது என்ன தேடி வா. நிறை கொடுத்தா என்ன சொல்றோம், அது பித்த நிறை சொல்லிடுறோமா. அதுக்கு அடுத்து திரை கொடுத்தா டாக்டர் கிட்ட சொல்றோம், டாக்டர் டாக்டர் 1 லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, கிட்டக்கிறதும் தெரியணும் தொலைவிலக்கிறதும் தெரியணும், அந்த மாதிரி ஒன்று கண்ணாடி கொடுங்க, இல்லை ஆப்ரேஷன் கீப்ரேஷன் பண்ணுறோம். உண்டா இல்லையா, அதுவும் சொல்லிடுறோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஓகே. மூப்பு எப்படி மாத்துவீங்க, இது ரெண்டையும் கொடுத்தாரு. நிறை கொடுத்தார், திரை கொடுத்தார். இந்த ரெண்டுத்தையும் உங்களால முடிஞ்ச அறிவை வச்சு பயன்படுத்தி நீங்க வெளியில வந்துட்டீங்க. ஆனா மூப்பு என்ன பண்ணுவீங்க, ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம், நிறை கொடுத்து நாடி வரல, திரை கொடுத்து தேடி வரல, மூப்பு கொடுத்து இப்பயாவது முன்னாடி வா, இப்பயாவது முன்னாடி வா. எதை, இறைவனை பார்ப்பதற்கு, இறைவன் புகழை கேட்பதற்கு, இறை பெருமையை சிந்திப்பதற்கு. இப்பயா கூட நான் முதல் ஆளா இருக்கணும்னு நினை, அப்பயும் இல்லைன்னு விட்டாதான் என்ன பண்றார், இது ஒன்றும் வேலைக்காகாது, கிழி சீட்டை போய் சேரட்டும், அங்க வச்சுக்கிற நானும் எதை, நரகத்தில். அப்போ நரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டான்னா உண்டு. அப்போ இதை சொல்றார். அதுதான் 14வது யோகம். அடுத்து சொல்றார் 15வது யோகத்தில் புருஷோத்தம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த புருஷோத்தம யோகத்தில் சொல்றார், எல்லா இறைவனுடைய படைப்பு, இந்த உலகத்தில் எல்லாமே படைச்சிருக்கிறது இறைவனுடைய படைப்பு. அந்த படைப்புக்கு முடிஞ்ச வரைக்கும் நாம எந்த ஒரு படைப்பையும் குறை சொல்லாமல் இருக்கணும், குறை சொல்லாம இருக்கணும். அடுத்து சொல்றார், தெய்வீக சம்பத்து விவாக யோகம், இறைவன் படைப்பில் எல்லாம் சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் காப்பாத்திக்கணுமா. நம்ம கிட்ட அதுதான் ரொம்ப சிறப்பு. நமக்கு அகங்காரம்னு ஒண்ணு, நான் எவ்வளவு படிச்சுக்கிறேன் தெரியுமா, நிறைய பேர் நினைக்கிறேன் எனக்கு அவங்கள தெரியும், இவளை தெரியும், எனக்கு நான் 1 கோடி வச்சிருக்கேன், நான் 100 சவரம் வச்சுருக்கேன், நான் வாழும்போது எப்படி தெரியுமா வாழ்ந்தேன், இன்னைக்கு எப்படி இருந்தனா, அப்படியெல்லாம் தோணக்கூடாது. அப்ப இதெல்லாம் எதுல வந்து சேருது, அகங்காரம் என்கின்றதை உணரணும். அப்ப அகங்காரம் இல்லாம இறைவனிடத்துல நம்ம போய் சேரணும். 17வது அத்தியாயம் ஸ்ராத்ரய விபாக யோகம்னு பேரு. சர்வம் பிரம்மமயம்,
என்று உணர்ந்து பிரம்மத்தை வணங்க வேண்டும். அடுத்து சொல்றார் 18வது மோட்ச சந்நியாச யோகம் என்று சொல்லக்கூடியது யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகின்றேன் இறைவா என்று சொல்லி அவன் சன்னதியில் அவன் திருவடியில் சரணாகதி அடைந்து விட்டோமே, ஆனால் இறைவன் நமக்கு எதை தருகிறார்? முக்தி என்கின்ற ஒன்றையும் மோட்சம் என்கின்ற ஒன்றையும் தருகிறார். முக்தி என்கின்ற ஒன்றையும் மோட்சம் என்கின்ற ஒன்றையும் தருகிறார். அப்ப முடிஞ்ச வரைக்கும் நாமெல்லாம் இந்த 18 அத்தியாயத்திலிருந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்குது, என்ன தெரிந்து கொள்ளணும்னா, முடிஞ்ச வரைக்குமோ பாவம் செய்யாமல் முடிந்த வரைக்கும் புண்ணியத்தை செய்து கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. எது நடக்குமோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். நீ என்ன செய்தாலும் அதை மாற்றவே முடியாது. என்ன செய்தாலும் அதை மாற்றவே முடியாது. என் கணவர் ஒரு 40 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்தார். 9 வயசுலேருந்து மேடை ஏறினார். அவருக்கு இறக்குன்ற பொழுது 48 வயசு. அப்போ நான் சொன்னேன், அப்போ ஒரு இதுக்காக சொன்னேன், இல்லைங்க இன்னும் கொஞ்சம் செலவு செய்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் போச்சு. ஆனால் செலவு பண்ணவும் முடியலை. கடைசியாக சொன்னாங்க, இல்லை இல்லை ஒரு 20 லட்சங்க இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலான்னு சொல்கிறாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் சரி என்று முதல்ல கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்தா கூட நான் பிறந்த அன்றைய தினத்தில் எழுதிய இறைவன் என் தலையெழுத்தை சத்தியமாக மாற்ற மாட்டார், இது நிச்சயம். அவர் சொன்ன வார்த்தை சொன்னார். ஏங்க நீங்க இன்னும் கொஞ்ச காலம் இருப்பதற்கு முயற்சி பண்ணுமா? நான் இப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ எத்தனை கோடி செலவு செய்தாலும் அவன் எழுதிய எழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அன்னைக்கு எழுதியவனை திருத்தி எழுதுவதற்கு இன்னும் இல்லை. என் கர்மா நிச்சயமாக அது வந்தே தீரும். என்ன ஒன்று, நான் இளமையில் போறேன், அவ்வளவுதான். எந்த பிள்ளைங்களுக்கும் நல்லது செய்யாம போனேன் அது. ஆனா நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, இறைவன் என்னை கூப்பிடுறார். அதுக்காக நான் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துல்ல. இறப்பு கண்டிப்பா பிறந்த அன்னைக்கே நான் ஏதாவது ஒரு நாள் சாக போறேன்னு எல்லா மனிதருக்கும் தெரியும். அப்போ தெரிந்தே சரணாகதி அடைவதுதான் இறை சிறப்பு. அப்ப யாரு சரணாகதி அடையணும்? இறைவனை சரணாகதி அடையணும். சர்வ சிவமயம், சர்வம் சக்திமயம். ஏதோ ஒரு சக்தி நம்மை தாண்டி ஒரு இறைவன் இருக்கிறார். அந்த இறை நாமத்தை சொல்லி 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 கலியுகத்தில் நாமாவளி தான் ரொம்ப சிறப்பு. கலியுகத்தில் என்ன சிறப்பு? நாமாவளி தான் சிறப்பு. அப்போ முடிந்த வரைக்கும் என்ன சொல்லணுமா? நாமத்தை சொல்லுங்க. எவ்வளவு நேரம் உங்களால சொல்ல முடியுமோ நாமத்தை சொல்லுங்க. எழுந்த உடனே என்ன சொல்லணும்? ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேர் சொல்லுங்க. எதுவுமே சொல்ல தோணலைன்னா அமைதியா ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து அதுக்கப்புறம் உங்க வேலைங்களை நீங்க ஆரம்பிக்கலாம். அதனால கீதையினுடைய ஜெயந்தி அன்றைய தினத்தில் நான் 5 நிமிஷம்னு சொன்னேன், அது போச்சின்னு நினைக்கிறேன், 1 மணி நேரம்னு நினைக்கிறேன். அதனால என்ன அவ்வளவு ஷார்ட்டாலாம் சொல்லி கீதையை சொல்ல முடியாதுன்றதுனாலையும் புரியும்படியாக கொஞ்சம் விளக்கமா சொன்னா உங்களுக்கு எல்லோருக்குமே புரியணுமேன்றதுக்காக கொஞ்சம் விளக்கமாகவும் அதிலிருந்து எடுத்து அதுல இருக்கக்கூடிய தாற்பயத்தை என்னால முடிஞ்ச வரைக்கும் சும்மா அப்படி ஒரு மைனஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வளவுதான் கொடுத்துருக்கேன். கீதையெல்லாம் நிச்சயமா முழுமையா உட்கார்ந்து சொல்லணும்னா 18 அத்தியாயத்துக்கு 18 ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு வருஷம் போனா கூட 18 வருஷம் சொல்லணும். ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு வருஷம் கதை சொன்னா கூட 18 அத்தியாயத்திற்கு 18 வருஷம் கதை சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரியது. அதனால அந்த கீதையினுடைய நினைவாக இறைவனாக இருக்கக்கூடிய அந்த திருமால் என்று சொல்லக்கூடிய பெருமாள் காக்கும் கடவுளாக இருந்து அர்ஜுன பெருமானுக்கு அந்த 18 அத்தியாயத்தை கூறியது போல இந்த நேரத்தில் அடியேனுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்த அதை கேட்பதற்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்த அந்த இறைவனுக்கு அந்த அர்ஜுன பெருமானை எப்படி தன் திருவடியில் சேர்த்து கொண்டாரோ அதே போல உங்களுக்கும் நேற்று சொன்ன இல்லையா, நோயுற்று அடராமல் நொந்து மனம் ஆடாமல் பாயிர் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி அந்த இறைவன் திருவடியில உங்க எல்லாருக்கும் முக்தி தர வேண்டும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.